அந்த செல்வி மேல மிளகா பொடி போட்டா எல்லாம் அம்மன் மேல போயிட்டு இருக்கு. ஐயோ பரவாயில்ல விரு, அம்மனுக்கு என்ன எரியவா போகுது? நீ போடு, செல்விக்கு போடு. ஏய் திருப்பு. என்னமா இது நமக்கு வருது? என்னமா இது நமக்கு வருது? ஐயோ எந்திரி, முடியல, கண் எரியுது. ஐயோ ஐயோ எரிய முடியலமா, எரியுது. ஐயோ கண் எரியுது, ஆஃப் பண்ண எரியுது. முடியலமா, எந்திரி எந்திரி பாபா. ஐயோ ஐயோ கண்ணெல்லாம் இப்படி எரியுது பாரு. ஐயோ ஐயோ எரியுது, கண் எரியுது. ஐயோ அம்மா தானே, சீக்கிரம் சீக்கிரம் போலாம். ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ என்னாச்சுமா? இங்கதான் குளம், கோயிலு, குழாயெல்லாம் இருக்குல்ல, தண்ணி. எதுக்குமா தண்ணி கேக்குறீங்க? என்னாச்சு? என்னாச்சுமா சொல்லுங்க. தண்ணி பாத்தியா இல்லையா நீ? தண்ணி எல்லாம் பாக்கலையே. சீக்கிரமா போ. ஐயோ எரியுது. நீ வா. ஐயோ சீக்கிரமா போ. தண்ணி எங்க இருக்கு? ஐயோ தண்ணி. மாமா இங்க இருக்கு. இங்க வா, இங்க வா, இங்க வா. ஐயோ ஐயோ மா, கண்ணு எரியுதுமா. பா முதுகுல எரியுதுடி, கண்ணெல்லாம் எரியுது, உடம்பெல்லாம் நனைஞ்சு போச்சுடி. நீ எல்லாம் ஒரு தாயா? போ, எல்லாம் உன்னாலதாமா. ஐயோ கண்ணு பயங்கரமா எரியுதுடி. கொஞ்சம் விட்டுருந்தா என் கண்ணே போயிருக்குமா. ஐடியா குடுக்கறான், அதை பண்றேன் இதை பண்றேன்னு ஏதாவது பண்ண அப்படியே உன்னை கொண்டுருவேன் பாத்துக்கோ. ஐயோ என் கண்ணுல உள்ள எரிச்சலே போக மாட்டேங்குது. ஐயோ கண்ணெல்லாம் எரியுது, எரிச்சல் போகவே மாட்டேங்குது. வாமா நான் வேணா ஊதி விடுறேன். காட்டு, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், பேசாம இருந்தாலே போதும். என்று கேட்டு இனிமே நம்ம இங்க இருக்க வேணாண்டி. என்னவோ இங்க நடக்குதுடி, இங்க நடக்கிறத பார்த்தா பயமா இருக்குடி. நம்ம பண்றதுல நமக்கு எதிரா திரும்ப வருது, நெஞ்செல்லாம் உதறுதுடி. இப்ப சொல்லு எல்லாத்தையும். கேட்டி நம்ம பேசாம ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு அங்க என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வரலாம். இதுக்கு மேல இங்க இருந்தா பூசாரிக்கே நம்ம மேல சந்தேகம் வந்துருடி. உன் பேச்சு கேட்டு இங்க பட்டது பார்த்தாம அங்க வேற வர சொல்றியா? ஏண்டி நீ வேற, நான் என்னமோ தெரிஞ்சு வேணுனே பண்ற மாதிரி பேசுற. உனக்கும் ஆன மாதிரி தானே எனக்கும் ஆச்சு. சொல்ல போனா உன்னை விட எனக்கு தான் ஜாஸ்தி. இங்க பாரு, இங்க பாரு, இங்க எல்லாம் பாரு எப்படி செவந்து போயிருக்குன்னு. எனக்கு வர ஆத்திரத்துக்கு நான் உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாதுமா. கொஞ்ச நேரம் சும்மா இரு. நீ வேற ஏண்டி இப்படி பண்ற? நானே மிளகா பொடி எப்படி நம்ம மேல வந்ததுன்னு குழம்பி போயிருக்கேன். ஆனா ஒன்னடி, இந்த கோவில்ல இருக்கிற சாமிக்கு நிஜமாவே சக்தி அதிகம். இங்க பாருடி, அந்த செல்விய தொட போனா நெருப்பு வருது, மிளகா பொடி போட்டா நம்ம மேலே திரும்ப வருது. ஐயோ இங்க இருக்க வேணாண்டி, வேணா. இங்க இருக்கவே எனக்கு பயமா இருக்குடி. வந்துடுடி, ஹாஸ்பிடல் போயிடலாம். இங்க பாரு, இருக்கிற ஆத்திரத்துக்கும் நான் அம்மானு கூட பார்க்க மாட்டேன். கொஞ்ச நேரம் சும்மா இரு சொல்லிட்டேன். ஐயோ சரி, நீ பேசாம முதல்ல என் கூட வந்து சரி, ஹாஸ்பிடல் போயிட்டு அப்புறம் வச்சுக்கிறோம். வா வா. வர வர. இருங்கம்மா, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, கொஞ்ச நேரம் தான். தைரியமா இருங்கம்மா, உங்களுக்காக தானே ட்ரீட்மெண்ட் பண்றோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்படி என் மகாவுக்கு ஒரு நிலைமை வரும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. இப்ப நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. 2 உசுறு உள்ள போராடிக்கிட்டு இருக்கு. நான் வெளியே கையால் ஆகாதவனா நிக்கிறேன். என்ன நினைச்சா எனக்கு அசிங்கமா இருக்கு மாப்பிள்ள. அப்படி எல்லாம் பேசாதீங்க. ஒரு புள்ள ஜெயில இருந்து அவன் வாழ்நாளை எண்ணிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பொண்ணு வாழ்வா சாவான்னு வயித்துல வளர சிசுவோட உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. எதிரிக்கு கூட இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. என் குடும்பத்துக்கு இப்படி ஒரு நிலைமையை அந்த கடவுள் கொடுத்துட்டாரு. நாங்க அப்படி என்னதான் பாவம் பண்ணோம்? அந்த கடவுளே கதின்னு அந்த சன்னதியிலேயே கிடந்தோம். அதுதான் தப்பா? அதுக்குதான் எங்களை இப்படி சோதிக்கிறாளா? ஒருவேளை கடவுளே இல்லைன்னு நாங்க விட்டுட்டா என் குடும்பத்தை நீ விட்டுருவியா?
அவ சக்தி உள்ளவளா இருந்தா உன் காலடியில உன் சன்னதியில இப்படி உன்னை நடக்க விட்டுருப்பியா? சமந்தியம்மா, இங்க பாருங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. செல்வி இந்த வேண்டுதலை செஞ்சு முடிக்கணும்னு பூசாரி கிட்ட சொன்னப்போ அந்த பூசாரி என்ன சொன்னார்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இந்த வேண்டுதலை செஞ்சு முடிக்க முடியாம நிறைய சூழ்ச்சி வரும், பிரச்சனை வரும், ஆபத்தும் வரும். அத மீறிதான் இந்த வேண்டுதலை முடிக்கணும்னு பூசாரி சொன்னார்ல. அதன்படிதான் சம்பந்தி இப்ப நடந்துட்டு இருக்கு. செல்வி இந்த வேண்டுதலை செஞ்சு முடிச்சாலே மகாக்கு எந்த ஆபத்தும் இல்லாம திரும்ப பொழைச்சு வந்துருவா. என்ன நம்புங்க சம்பந்தி. அதுக்காக இப்படியா? ஐயோ, வயித்துல குழந்தைய சுமந்துட்டு இருக்கிற என் பொண்ணுக்கு தான் இப்படி எல்லாம் வரணுமா? எனக்கு ஏதாவது ஒண்ணு வரக்கூடாதா? பயப்படாதீங்க சம்பந்தி, தைரியமா இருங்க. அம்மா அம்மா என்ன பாருமா, அழாதம்மா. அழாம என்னடி பண்ண சொல்ற? ஐயோ, அங்க என் புள்ள உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கான், இங்க 2 உசுரு போராடிக்கிட்டு இருக்கு. ஐயோ. ஏய் ஏய் ஏய், நில்லுடி. இந்த ஆஸ்பத்திரியில இந்த தான் தெரியுமா? ஹாஸ்பிடல் தாமா, எனக்கு தெரியும். அந்த ரிசப்ஷன்ல போய் கேளு, நான் இங்க இருக்கேன். மேடம் சொல்லுங்க. இங்க மகாதேவிங்கிற ஒரு பேஷண்ட் கீழே விழுந்து ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அவங்க இப்ப எங்க இருக்காங்க? இப்ப எமர்ஜென்சி வார்ட்ல இருக்காங்க மேடம். நீங்க நேரா போய் ரைட்ல போங்க. ஓகே. ஏண்டி, அந்த செல்வி இருக்கிற தவத்தை தான் கலைக்க முடியாம போச்சு. இங்க அந்த மகா என்ன நிலைமையில இருக்கான்னு புரியவே இல்லையே. மா, எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி அவன் விழுந்த கண்டிஷனுக்கு கண்டிப்பா ஏதாவது பெருசா ஒண்ணு நடந்திருக்கும். வா, நம்ம போய் பார்க்கலாம். வா வா வா. வலிக்குது டாக்டர். தைரியமா இருக்குமா, காப்பாத்திடலாமா? டாக்டர் ரிப்போர்ட் கொடுங்க. இப்படி ஆகும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல மாப்ள. தெரிஞ்சிருந்தா நிச்சயமா மகாவ நான் தனியா அனுப்பி இருக்க மாட்டேன். என்னங்க, ஹனி எப்படி இருக்காங்க? ஹனிக்கு ஒண்ணும் ஆகலல்ல? டாக்டர் என்ன சொன்னாங்க? என்ன மாப்ள, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? சண்முகம், நீயாவது சொல்லேன்பா. மகா நல்லா இருக்கல்ல? அவ வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஒண்ணும் இல்லைல்ல? நல்லா இருக்கல்ல? ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. எதுவா இருந்தாலும் இப்ப சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ 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 ஐயோ, போச்சே. நான் அப்பவே சொன்னேன், இந்த வேண்டுதல் பூஜை பரிகாரம் எல்லாம் தேவையில்லைன்னு. அந்த செல்விதான் அவ புருஷனை காப்பாத்துறதுக்காக தேவையில்லாம அது இதுன்னு இழுத்து வச்சுக்கிட்டா.